குஜராத்ல இருக்கக்கூடிய எம்எஸ் பல்கலைக்கழகம் நடத்தின ஒரு ஆய்வுல அக்னிவீர் திட்டத்தின் கீழே வேலை செய்யக்கூடிய வீரர்கள் வேலையிலையும் எதிர்காலத்தை நினைத்தும் ரொம்பவே மன அழுத்தத்துல இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த அக்னிவீர் திட்டம் அப்படிங்கிறது ராணுவத்திலையும் விமானப்படையிலையும் கப்பல் படையிலையும் 4 ஆண்டுகளுக்கு வீரர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு திட்டமா இருந்துச்சு. அந்த திட்டத்தின் கீழே வேலை செய்யக்கூடிய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு 50 வீரர்களை வச்சு இந்த ஆய்வு நடத்தியிருக்காங்க. அந்த ஆய்வுல 75% வீரர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வேலையில மன அழுத்தம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 26% பேரு இந்த 4 வருடம் முடிந்ததற்கு பிறகு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற தங்களோட எதிர்காலத்தை நினைத்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 52% பேரு இந்த 4 வருடங்களுக்கு பிறகு பணி நீடிப்பு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னே தெரியாத ஒரு மன அழுத்தத்துல இருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த ஆய்வின் மூலியமா கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 8% பேரு ரொம்பவே மோசமான அச்ச நிலைமையில தான் இருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த ஆய்வின் மூலியமா அவங்க கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. இந்த அக்னிவீரர் திட்டம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்ட நாள்ல இருந்தே பலரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த காலகட்டத்துல நிறைய போராட்டங்கள் கூட இதற்காக நடந்துச்சு. ஏன் அப்படின்னா ரொம்பவே சிறிய வயதுல இளைஞர்களை வேலைக்கு எடுக்கிறதன் மூலியமா, அதுவும் வெறும் 4 ஆண்டுகளுக்கு மட்டும் வேலைக்கு எடுக்கிறதன் மூலியமா அவங்களுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது கேள்விக்குறியாகும். பொதுவாகவே இதுல வேலைக்கு சேர்றவங்களுக்கு 4 ஆண்டுகள் வேலை இருக்கும். அதற்கு பிறகு வெறும் 25% பேரை மட்டும்தான் வேலையில வச்சுப்பாங்க, மற்றவங்கள விடுவிச்சிருவாங்க. இப்படி இருக்கும்போது படிப்பை விட்டுட்டு அங்க வேலைக்கு போகக்கூடியவர்களுக்கு அந்த 4 வருடத்தை முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க எதிர்காலம் என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்விக்குறி இருக்கும். இதை கருத்துல கொண்டுதான் பலரும் இந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, பல போராட்டங்களையும் நடத்தினாங்க. ஆனா அதையும் மீறி அது அமலாக்கப்பட்டுச்சு. இப்ப இந்த ஆய்வுக்கு பிறகு உண்மையாகவே இளைஞர்களினுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியான ஒரு இடத்துல தான் இருக்கு அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரிய வந்திருக்கு.